காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. இல்ல, தேர்தல் என்றாலே பல முனை போட்டிகள் வருவது சகஜம். ஏற்கனவே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவங்க தான் அதிமுகவும் தேமுதிகவும். எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். அது ஜெயிக்கும் என்பதையும் தெரிவிக்கிறோம். ஒருத்தரா அதிக எண்ணிக்கையில கட்சிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது ஒரு டப்பா இருக்கான ஒரு போட்டியா அப்படி நான் கருதலைங்க. ஏன்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே வேர்ட்ல சொல்லிட்டேன், 2011 மறுபடி அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தலில். நான் முதலே சொல்லிட்டேன். அப்பயும் 2 கட்சி தான் இருந்தோம். ஒருத்தர் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைச்சோம் 2011. அதனால இங்கு எத்தனை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே இது ஒரு ராசியான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். இது ஒரு வெற்றி கூட்டணி. மீண்டும் 2011 வரலாறு தொடரும். பாஜகவுடன் கூட்டணி உறவு உங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்த போதும் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி தான் வேண்டும்ன்ற ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, நாங்க அதிமுக தேமுதிக எல்லாருமே என்டிஏ அலையன்ஸ்ல நாங்கெல்லாம் இருந்தவங்க தான். 2014 நாங்க என்டிஏல இருந்தோம், 2019 என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்களுமே எங்களை எல்லாரோடையும் நட்புணர்வோடு பழகிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த முறை எங்க கட்சியை சேர்ந்த அனைவரும், எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலே அனைவருடைய கருத்துமே இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதியாக சொன்னாங்க. அதனால நிச்சயமாக எங்களுக்கு முதலில் எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் வேலுமணி அவர்கள், தங்கமணி அண்ணாவன், பெஞ்சமின் அவர்கள், அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்கள் இங்கு அனுப்பினோம். எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக, சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது. அனைவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டணி அமைந்தது. வாழ்த்துக்கள் சொல்றேன். இது தேர்தலுங்க, போட்டி. இதுல யார் வெற்றி தோல்வின்றத மக்கள் முடிவு செய்வாங்க. மக்கள் தான் முடிவு செய்வாங்க. எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக தான் இருக்கும். நாங்க பேசுற ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதா இருக்கும். நாங்க போகின்ற ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தேர்தலின் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எது நல்லதோ அதை தான் எங்களுடைய அடுத்து திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க, அதை பார்த்திருப்பீங்க. மீண்டும் நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. பெட்ரோல், டீசல், கேஸ் விலையெல்லாம் குறைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கு 10 லட்சம் தரவு, இப்படி பல அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க, பார்த்திருப்பீங்க. கருத்து என்ன? ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்களா? 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்காங்க? ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க அவகிட்ட கேள்வி கேட்டா தானே பரவாயில்ல. நாட்டு மக்களுக்கு தெரிய வேணும்ல. 520 அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாத்தி கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? நீட் தேர்வை என்னென்னலாம் பேசினாங்க சட்டமன்ற தேர்தல் போது, நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுறார், கவர்ச்சிகரமா பேசினார். மக்கள் எல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆடணும்னு ரகசியத்தை சொல்லுவார். இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்ல மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல,
கிட்டத்தட்ட 38 நாடாளுமன்ற இருந்தாங்க. 38 நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து அதை ரத்து செஞ்சிருக்கணும்ல. அதுக்கு தானே தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனாலதான் நாங்க சொல்றோம், அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சி தான் பார்த்துட்டு வரும். எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்னாங்க. ஆளுங்கட்சியா வந்த பிறகு அங்க ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க. ரெட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் ஒலிக்கும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம். அதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கூட்டணி லட்சியம் அதுதான். நன்றி, வணக்கம். அதிமுக தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியதை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது 2026ஆம் ஆண்டிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று அறிவித்துள்ளனர். அதனை பார்த்தோம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.